ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் லேகா. நான் ஓடிபி 19th பேட்ச்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் டே 72 வரைக்கும் இது வரைக்கும் வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். டே 73. ஆல்ரெடி நீங்க வந்து 2 நாளா எங்களோட அவேர்னஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட பேட்ச்மேட்ஸ்லாம் பயங்கர அவேர்னஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நானும் அதை பத்தி தான் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ நாங்க இந்த 72 days வந்து நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம், நிறைய மித்து உடைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு. வாட் இஸ் எக்ஸ்போர்ட்டை பத்தின மித்ஸ் நிறைய வந்து எங்களுக்கு உடஞ்சிருக்கு. நானும் வந்து படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் யூஸ்வலா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. பொதுவா சொல்ற மாதிரிதான், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா நம்ம வந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடலாம், ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம், இது எல்லாமே நம்மளும் கேட்டுப்போம். அந்த மாதிரிதான் வந்து நானும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்தேன். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. நான் வந்து பிடெக் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் பிடெக் படிச்சிருக்கேன். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அப்படிதான் இருந்தேன் எக்ஸ்போர்ட் இங்க வந்து நம்மளோட கிளாஸுக்கு வந்து சேர்ற வரைக்குமே. ஸோ நான் வந்து என்ன அவேர்னஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படிக்கலனாலும் பரவாயில்ல, அப்புறம் கம்ப்யூட்டர் தரணும்னாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் பேச தெரியலனாலும் பரவாயில்ல, என்ன தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க எங்க கிட்ட வாங்க, நாங்க அவங்களை வந்து எக்ஸ்போர்ட்டரா மாத்திடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நம்பாதீங்க, அவங்க கிட்ட போகாதீங்க. அது மொத்தமாவே போய், ஏன்னா நாங்க ஆல்மோஸ்ட் 72 days படிச்சுட்டு இருக்கோம். இனிமே முழுசா எங்களால படிக்க முடியல. இன்னும் இது எத்தனை நாள் போகுன்னு தெரியல. 1 dayலயோ 1 hourலயோ கத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது எக்ஸ்போர்ட். அதே மாதிரி ஈஸியா வர்ற விஷயம் எதுவுமே வந்து தெளிவா இருக்காது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நாங்க பிரைசிங் கிளாஸ் முடிச்சிருக்கோம். பிரைசிங் கிளாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2 கிளைண்ட் வச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு பிரைசிங் கிளாஸ்க்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு எனக்கு வந்து பிரைசிங் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. நான் சார் கிட்ட கேட்டிருந்தேன், சார் நான் பிரைசிங் கொடுக்க அவர் வெயிட் பண்ண சொன்னாருன்னு. எனக்கு அப்ப புரியல அவர் ஏன் என்ன வெயிட் பண்ண சொன்னாருன்னு. ஆனா இப்ப புரியுது, ரொம்ப தெளிவா புரியுது அவர் ஏன் என்ன வெயிட் பண்ண சொன்னாரு அப்படின்னு. நான் வந்து வலிக்கு விழ பார்த்தேன், அவர் வந்து எப்படியோ என்ன கைப்பிடித்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு இருக்கு பிரைசிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்பதான் சார் ஜெயசித்ரா மேம் சொன்னாங்க, இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிரைசிங் இஸ் பிரைஸ்லெஸ். அதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இந்த 1 hourல சொல்லித்தரேன், half an hourல சொல்லித்தரேன், தயவு செய்து நம்பி ஏமாந்துடாதீங்க. வயசானவங்க, அப்புறம் லேடிஸ் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா கூட எனக்கு நிறைய யூடியூப் ஆட்ஸ் வந்துட்டு இருக்குது, இன்ஸ்டால ஆட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட் பே 99 rupees. Why you are hustling with your house? சாரி, ஏன் நீங்க வந்து வீட்டு வேலையிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? பெண்கள்லாம் வாங்க, உமன் என்டர்பிரனர் ஆங்க, எக்ஸ்போர்ட்டர் ஆகுங்க, அதாகுங்க, இதாகுங்க. ஜஸ்ட் 99. தயவு செய்து நம்பாதீங்க. அந்த 100 rupees இருந்தா நமக்கு தக்காளி வாங்க கூட உதவும். தயவு செய்து நம்பி போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் 13 days பிரைசிங் படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு இன்னுமே. சார் வந்து ஒரு நாளும் வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னுமே கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த தெளிவாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் மேத்ஸ்ல வீக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் தெளிவாகும், மேபி டைம் எடுக்கலாம். பட் சீரியஸ்லி ஏமாந்து போகாதீங்க மக்களே ப்ளீஸ். நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணேன். அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்ககிட்ட இருந்து இந்தியன் ரூபால வாங்கி இந்தியன் ரூபால தான் வெளிநாட்டுலயும் விற்போம் அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட இருந்து கூட்ஸே வாங்கினாங்க. எனக்கு தெரியாது என்கிட்ட இந்தியன் ருபீஸ்ல வாங்கி அவங்க டாலர்ஸ்ல விற்க போறாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. சோ வந்து என்கிட்ட 21 rupeesக்கு வாங்கி அவங்க அங்க எத்தனை டாலருக்கு வித்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு வருத்தமா எனக்கு வந்து கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சோ இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது. சோ ரொம்ப அவேரா இருங்க. யார் சொல்றதையும் ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயத்த. 99 rupees தானே, ஒரு 100 ரூபாயில நமக்கு என்ன ஆயிர போகுது அப்படின்னு போய் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 100 ரூபாய் வந்து உங்களோட டைமுக்கான வேல்யூ. அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த டைம் வந்து நமக்கு கண்டிப்பா திருப்பி கிடைக்காது. அப்புறம் இங்கிலீஷ் தெரியாது, அது இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, கிடையவே கிடையாது. மொழி தெரியலன்னா இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி நீங்க என்னோட லாஸ்ட் அவேர்னஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஆல்மோஸ்ட் 4 languages பேச தெரியும். பட் ஸ்டில் என்னால வந்து ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டா ஃபிளைட்ல ஏத்த முடியாம நான் வந்து ஏர்போர்ட்ல நின்று இருக்கிறேன்.
சோ இந்த மொழி தெரியலனாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் தெரியல, ஒரு சாதாரண கூகுள் மேப் பார்க்க தெரியலனா கூட நம்மளால இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் தெரியலன்னா எப்படி நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? எப்படி நீங்க வந்து உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்க? அவங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா தெரிஞ்சவங்களா? கால் பண்ணி எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்கிறதுக்கு எப்படி நீங்க கன்ஃபர்மேஷன் வாங்குவீங்க? ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்ட் பண்றது மட்டும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கும்? என்ன ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட? ஏன்னா நான் ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி கால் பேசி, டிஎம்ஸ்ல பேசி நான் ஏமாந்துருக்கேன், ஐஎம்ஸ்ல பேசி நான் ஏமாந்துருக்கிறேன். ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு தினமும் வாட்ஸ்அப் கால்ல ரெக்கார்டும் பண்ண முடியாம பேசி பேசி நான் ஏமாந்துருக்கிறேன் அதுல இருந்து. சோ தயவு செய்து இந்த மாதிரி சும்மா உங்களுக்கு ஒரு ஏஜென்சி நம்பர் கொடுத்துருவோம், ஏஜென்ட் நம்பர் கொடுத்துருவோம், எல்லாமே போய் எல்லாமே அவங்களோட ஆளு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. காசை இழந்துட்டு நம்மளோட கூட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிடுச்சு, நம்ம காசு இழந்துட்டதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண சீரியஸா சொல்றேன், போனதுதான். அது லட்ச ரூபாவா இருந்தாலும் சரி, கோடி ரூபாவா இருந்தாலும் சரி, நம்ம கையை விட்டு கூட்ஸ் போனதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. லாஸ் ஆக்க போறது நம்ம தான், தெருவுல நிக்க போறது நம்ம தான். சோ அதையும் வந்து நான் பர்டிகுலரா வந்து விமனுக்கு சொல்றேன். இன்னைக்கு நிறைய விமன் வந்து படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஆண்டர்பிரனரா ஆக போறேன், நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், என் ஃபேமிலில நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய கோல்ஸோட இருக்கீங்க. நிறைய ஸ்மால் பிசினஸ் பண்றீங்க, டொமஸ்டிக்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. சோ நீங்க அதை பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, ஒப்பீனியன் கேளுங்க, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளவாங்க. தயவு செய்து இந்த நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க நம்மள வந்து ஏமாத்துறதுக்குன்னே. நானுமே ஏமாந்துருக்கேன், ஏமாந்ததுனாலதான் நான் இப்போ தூரம் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா மென்னை விட விமன் வந்து ஈஸியா ட்ராப் ஆயிடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், நம்ம இண்டிபெண்டா இருக்கணும், நம்ம யாரையும் நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அதிகமாவே இருக்கும். அப்படிங்கிற எண்ணம் நம்மள அதிகமா இருக்கும்போது நம்மளோட தாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ட்ராப் பண்ணிடுவாங்க. சோ தயவு செய்து அதுக்கு வந்து ப்ரே ஆகாதீங்க, தெளிவா இருங்க ப்ளீஸ். வந்து எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படுங்க. ஈஸியா சொல்லிடுவாங்க, நீங்க வந்து வெங்காயம் வித்துடலாம், தக்காளி வந்து இன்னைக்கு கிலோ 160 ரூபாய் போகுது, நீங்க வந்து போய் ஒரு மேனுஃபேக்சர் பாருங்க பண்ணுங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரங்க ஆயிடலாம். ஒண்ணும் ஆக முடியாது. ஒரே நாள்ல வந்து நம்ம கடன் வாங்கிட்டு நிக்கணும் நடுத்தருவுல, இதுதான் நடக்கும். நம்ம கோடீஸ்வரங்க எல்லாம் ஆக முடியாது. சோ வந்து நம்ம அந்த பெரிஷபிள் கூட்ஸ் டச் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது அந்த அடி வாங்கினா மட்டும்தான் தெரியும். நான் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். சோ தயவு செய்து யாராவது வந்து உங்களை நீங்க ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடலாம், ஒரே நாள் அம்பானி ஆயிடலாம் சொன்னா முதல்ல அவங்க கான்டாக்ட் கட் பண்ணிடுங்க, முதல்ல அவங்க கிட்ட பேசுறது நிறுத்திடுங்க. அப்ப நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணி கூட சம்பாதிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி பேசுறவங்களோட பேச்சை கேட்டு நம்ம சம்பாதிக்கவே முடியாது. நம்ம கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டிராபேக் தான் நமக்கு வரும். நம்ம நினைச்சதையும் நம்மளால சாதிக்க முடியாம போயிடும். சோ தயவு செய்து ரொம்ப தெளிவா இருங்க. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி இல்ல 100 வாட்டி யோசிங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி. பணம் யாருக்குமே சும்மா கிடைக்கிறது இல்ல. சோ விமன் தைரியமா இருக்கிறவங்க எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனா ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் டேக் அப் பண்ணுங்க. ஆனா ஏமாந்து டேக்கப் பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தவங்களை உங்களை மோட்டிவேட் பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்றாங்க டொமஸ்டிக்ல பிசினஸ் பண்றதை விட எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இதை டேக்கப் பண்ணாதீங்க. எதுவுமே ஈஸி கிடையாது. நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும், அதுக்கான இது பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆக்சுவலா வந்து டொமஸ்டிக்லயே நம்மளால வந்து காம்படிஷனை பீட் பண்றது குதிரை கொம்பா இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களை வந்து பீட் பண்றதுக்கு. இத எக்ஸ்போர்ட்டர் வந்து கண்ணுக்கு தெரியாம எங்கெங்க இருந்தோ எவனோ வருவான், நமக்கு யாரு என்ன எதுவுமே தெரியாது. அதுல வந்து நம்ம வந்து காம்படிஷன் பீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது எதுவுமே தெரியல. நமக்கு வந்து நார்மலா வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு நம்மளோட கொட்டேஷன் எடுக்க தெரியாம நம்ம எப்படி பையருக்கு நம்மளோட கொட்டேஷன் அனுப்ப முடியும்? அந்த கால்குலேஷன் போட தெரியாம நம்ம எப்படி அந்த பையருக்கு வந்து அனுப்ப முடியும்? சோ படிக்காதவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்ல விஷயம், படிக்காதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறதுதான் விஷயம். சோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேபி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி ஃபார் தட். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மத்தவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.